நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 33ஆம் அத்தியாயம் இருள் சூழ்ந்தது. ரொம்ப ஒரு மாதிரியான கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கஷ்டமான சில அத்தியாயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு சிவகாமியின் சபதம் தெரியுது. ஆனா இதுலயும் ஒரு பரபரப்பு இருக்கு, ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சிவகாமி என்ன ஆனா, மாமல்லர் அதனால எவ்வளவு வருத்தப்படுறாரு, மாமல்லர் சிவகாமியை கண்டுபிடிச்சிடுவாரா, சிவகாமி மாமல்லரோட கல்யாணம் என்ன ஆகும், இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள். எல்லாத்துக்கும் மேல நம்ம அப்படியே ஆதர்ச ஒரு ஹீரோ மாதிரி நம்ம மனசுல போற்றி பாராட்டிக்கிட்டு இருந்த மகேந்திர சக்கரவர்த்தி ஒரு மரண காயம் பட்டு படுத்து கிடக்கிறார். அவர் என்ன ஆக போறாரு? எல்லாத்துக்கும் மேல பரஞ்சோதிங்கிற அந்த ஒரு திவ்யமான கேரக்டர், அவர் என்ன ஆக போறாரு? அவர் இங்க எல்லாரையும் எப்படி அரவணைச்சு எல்லாருக்கும் எல்லா தேவையான உதவிகள்லாம் பண்ணி எப்படி இந்த கதையை இன்னும் நகர்த்திட்டு போறாரு? இது எல்லாத்தையும் தொடர்ந்து பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவி இன்பம் இன்னும் கொஞ்சம் நிறைய வளர்றதுக்கு உங்களுடைய வாசகர்கள், உங்களுடைய ஆதரவு நிறைய எங்களுக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செவி இன்பம் யூடியூப் சேனல் உங்க நண்பர்களுக்கும் எங்களோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வளர்றதுக்கு இது ஒரு ஆலமரம் மாதிரி நிறைய பேர் வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க. சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், இதையெல்லாம் தொடர்ந்து இன்னும் அருமையான கதைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா செவி இன்பம் சங்கீதா காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்னும் வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த 33ஆம் அத்தியாயம் இருள் சூழ்ந்தது பாக்குறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? இப்பதான் மாமல்லருக்கு தெரிய வருது சிவகாமி இங்க இல்ல, சிறை பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க வாதாபி வீரர்கள் அப்படின்னு. அப்படியே மாமல்லருக்கு பேச்சே வரல, பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்ப கிளம்புனீங்க, என்ன நடந்துச்சுன்னு ஆயனர் அப்படியே ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போமா? மாமல்லர் அன்னைக்கு ஆயனரோட அரண்ய வீட்டுல இருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை நோக்கி போகும்போது உச்சி நேரம். அப்படியே நீல ஆகாயத்துல அந்த புரட்டாசி மாசத்து சூரியன் தலைக்கு மேல தக்க 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 தக்கன்னு பிரகாசிச்சுட்டு இருக்கான். ஆனா கூட மாமல்ல நரசிம்மருக்கு அப்போ வானமும் பூமியும் இருள் சூழ்ந்திருக்கிற மாதிரி தோணுது. அமாவாசை நடுராத்திரியில நாலா பக்கமும் வானத்துல அப்படியே கண்ணங்கரிய மேகங்கள் திரண்டு இருந்தா ஒரு எப்படி ஒரு அந்தகாரம், ஒரு இருட்டு சூழ்ந்திருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இருட்டு மாமல்லரோட உள்ளத்துல அப்படியே கவிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன நட்சத்திரத்தோட மினுக் மினுக் மினுக்குங்கிற ஒளி கிரணத்தை கூட அந்த காரிருள் அவரால பார்க்க முடியல. அவ்வளவு இருட்டு மனசுக்குள்ள அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கு அவருக்கு. ஆனா திடீர்னு சில சமயம் ஒரு பெரிய இடி முழக்கத்தோடிய ஒரு மின்னல் மின்னுனா எப்படி இருக்கும்? கீழ்வான முகட்டிலேந்து மேல்வான முகடு வரைக்கும் அப்படியே அந்த இருட்டு அந்தகாரத்தை கிழிச்சுக்கிட்டு பாஞ்ச மின்னல்கள் கண்ணை பறிச்சு மண்டைய பிளக்கரமான உடைய பயங்கரமான ஒளியுடைய அந்த மின்னல்கள் மாமல்லருடைய உள்ளோங்கிற வானத்துல தோன்றதான் செய்யுது. அந்த மின்னல் ஒளியெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கூர்மையான வாள்களும் வேல்களும் போர்க்களத்துல ஒன்னோட ஒண்ணு உராயும் போது சுடர் விட்டு ஒளிந்து மறையும் மின்னல்கள் மாதிரியே அவரோட அகக்காட்சியில் அவருக்கு தோணுது. சிவகாமி அடியோட நஷ்டமாகி விட்டதாவே மாமல்லர் நினைச்சாரு இல்லையா? சலுக்கர்களால சிறைப்பட்டு சிவகாமி உயிர் வாழ்ந்திருப்பா அப்படிங்கிறத கூட அவரால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. சிவகாமி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் மாமல்லர் அதை நினைக்கிறார். சிறைப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவள் பிராணனை விட்டுதான் இருப்பா. கேவலம் மத்த சாமானிய பொண்ணுங்க மாதிரி அவ எதிரிக வாசம் சிக்கனத்துக்கு அப்புறம் உயிரை வச்சுக்கிட்டு இருப்பாளா? மானத்தை காட்டிலும் உயிரே பெருசுன்னு நினைக்கிற ஈனத்தனம் சிவகாமிகிட்ட இருக்க முடியுமா? தன்னுடைய வாழ்க்கையில இருந்தும் இந்த பூலோகத்தில இருந்தும் அந்த தெய்வீக ஒளி சுடர் முடிவா மறைஞ்சே போயிடுச்சே. அந்த மாதிரியான தெய்வீக சௌந்தரியத்துக்கும் கலைத்திறனுக்கும் மேன்மை குணத்துக்கும் இந்த உலகம் தகுதி இல்லாதது. ஏன் தானும் தகுதி இல்லாதவனோ? 2 அப்பாக்களும் சேர்ந்து சிவகாமியோட உயிருக்கு இறுதியை தேடி முடிச்சுட்டாங்க. தன்னுடைய வாழ்வுக்கும் ஒரு உலை வச்சுட்டாங்க. ஆன போதிலும் அவங்க மேலெல்லாம் மாமல்லரால அதிகமா கோபம் கொள்ள முடியல. மகளை பிரிஞ்ச துயரத்தினால ஆயனர் ஏறக்குறைய சித்த பிரம்ம பிடிச்ச நிலைமையில இருக்கிறார். கால் முறிஞ்சு எழுந்து நடக்கவும் முடியாம நிக்கவும் முடியாம கிடந்த இடத்துல கிடக்கிறார். அவர் மேல எப்படி கோபம் கொள்றது? இல்லைன்னா போர்க்களத்துல படுகாயம் அடைஞ்சு எவனோட போராடிக்கிட்டு இருக்கிற மகேந்திர பல்லவர்கிட்டதான் எப்படி கோபம் கொள்ள முடியும்? சிவகாமி இல்லாத உலகத்துல தான் உயிர் வாழ்றதுங்கிற எண்ணத்தையே மாமல்லரால சகிச்சுக்கவே முடியல. ஆனா கூட சில காலம் எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரோட இருந்துதான் ஆகணும். அந்த கெட்டவங்களும் நம்பிக்கை துரோகிகளும் மனித உருகொண்ட ராட்சசர்களும் வாதாபி சலுக்கர்களை பழி வாங்கறதுக்காகத்தான் நம்ம உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்னு மாமல்லர் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் இந்த உலகங்கிறது கண்டும் கேட்டும் இராத முறையில நம்ம பழி வாங்கணும்.
சளுக்கர் தொண்டை நாட்டுல செஞ்சிருக்கிற அக்கிரமங்களுக்கு 1க்கு 10 மடங்கா அவங்களுக்கு திருப்பி செய்யணும். சளுக்க நாட்டுல ரத்த ஆறு ஓட வைக்கணும். அப்படி பெருகி ஓடுற செங்குருதி நதியில 10 எரியிற பட்டணங்கள் மேல கிளம்புற அக்னி ஜுவாலைகள் அப்படியே பிரதிபலிக்கணும். அந்த அரக்கர்களோட நாட்டுல அப்படி கத்துற புலம்பல், ஜனங்க அலறுவாங்க இல்லையா, அந்த புலம்பல் ஒளி தலைமுறை தலைமுறையா கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு ஆங்காரம், பழிவாங்கிறத பத்தின நினைப்பு எல்லாம் மாமல்லர் மனசுக்குள்ள அப்படியே தோணும் போதெல்லாம் மாமல்லருக்கு ஒரு உற்சாகம் வருது. ஆஹா, நம்மளால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு. அடுத்த கணமே சிவகாமி இந்த உலகத்துல இல்ல, அவளை இனிமே நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற நினைப்பு வருது. அந்த உற்சாகம் அப்படியே பறந்து போய் ஒரு சோறு வந்துருது. உடம்போட நரம்பெல்லாம் தளர்ந்து சகல நாடிகளும் ஒடுங்கி போய் குதிரையோட கடிவாளங்கள் கையிலேந்து நழுவும்படியான நிலைமைக்கு அடைஞ்சிடறாரு. அப்படியே தளர்ந்து போயிடுறாரு. அந்த மனச்சோர்வை போக்கிக்கிறதுக்காக மாமல்லர் பழைய ஞாபகங்கள்ல தன்னோட மனத்தை அப்படியே நினைச்சு பாக்குறாரு. கடந்த 3-4 வருஷங்கள்ல சிவகாமிக்கும் தனக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பை நினைச்சப்போ மாமல்லரோட இதய அடிவாரத்திலிருந்து பந்து மாதிரி அப்படியே ஒரு பொருள் கிளம்பி மேல அவர் தொண்டையை அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கு. கண்கள் வழியா கண்ணீர் வர்றதுக்குரிய வழியெல்லாம் அதை அடைச்சுக்கிட்டு திக்கு முக்காட செய்யுது. ஆஹா, உலகத்துல அன்புன்னும் காதல்னும் பிரேமன்னும் சொல்றாங்களே, சிவகாமிக்கும் தனக்கும் ஏற்பட்டிருந்த மன தொடர்பை குறிப்பிடுறதுக்கு இதையெல்லாம் தகுதியே இல்லாத வார்த்தைகள். ஏன்னா இது இதையும் தாண்டி புனிதமானதோ அப்படின்னு நினைக்கிறாரு. தளபதி பரஞ்சோதியும் அந்த திருவெண்காட்டு மங்கைக்கும் இருக்கிற தொடர்பு கூட அன்பு, காதல், பிரேமை அப்படித்தான் உலகம் சொல்லுது. ஆனா பரஞ்சோதியோட அனுபவத்துக்கும் தன்னுடைய அனுபவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். பரஞ்சோதி சேர்ந்தார் போல பல தினங்கள் உமையாளை பத்தி நினைக்கிறது கூட இல்லை அப்படிங்கிறது மாமல்லர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். ஆனா அவருடைய உள்ளத்துல இருந்து ஒரு கண நேரம் கூட சிவகாமி அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்கிறாளே. கேணியில உள்ள தண்ணீரை இறைச்சிட்டா அடியில உள்ள நீர் ஊத்துல இருந்து புகு புகு புகுன்னு அப்படியே தண்ணி மேல மேல வரும்ல, அந்த மாதிரியான மாமல்லரோட இதயமாகிய ஊத்துல இருந்து சிவகாமியோட உருவத்தை இடைவிடாம மேல அப்படியே வர 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 செஞ்சுக்கிட்டே இருக்கு அவரோட நினப்பு. 1000 சிவகாமிகள் நெஞ்சோட ஆழத்துல இருந்து கிளம்பி மேல வந்து 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 மறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முகத்துல புன்னகை பூத்த சிவகாமி, களீர்னு சிரிக்கிற சிவகாமி, உருவம் நெறித்த சிவகாமி, சோகம் கொண்ட சிவகாமி, பயத்தோட அப்படியே வெறுண்டு பாக்குற சிவகாமி, கண்கள்ல பாதி மூடி ஆனந்த பரவசத்துல இருக்கிற சிவகாமி, வம்பு சண்டைக்கு இழுக்கும் விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி, இப்படி எத்தனையோ சிவகாமிகள் மாமல்லரோட உள்ளத்துல அப்படியே உதயமாயிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மாவோட பேசிட்டு இருக்கும் போது கூட, ராஜரிக விவரங்களை ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட, ஏன் புறவி மேல அதிவேகமா போய்கிட்டு இருக்கும் போது கூட, அதையும் தாண்டி ராஜ்ய சபையில உட்காந்து ஆடல் பாடல் வினோதங்களை கண்டு கேட்டு கழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட, இதை விட இன்னும் அருமையா போர்க்களத்துல வாள்களும் வேல்களும் நாலாப்புறமும் ஒளி வீசிக்கிட்டு டனார் டனார் டனார்னு ஒளி கலப்பிக்கிட்டு எதிரி சைன்யங்களோட வீர போர் புரிஞ்சு அவங்கள விரட்டி அடிக்கும் போது கூட, எப்படி இருந்தாலும் மாமல்லர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாமல்லரோட உள்ளத்தோட அடிவாரத்திலிருந்து சிவகாமியோட நினைப்பு மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. பகல் வேளையில பல்வேறு காரியங்களை ஈடுபட்டு இருக்கும் சமயத்துலதான் இப்படின்னா, ராத்திரி நேரத்துல சொல்லவே வேண்டியில்ல. காஞ்சி நகரோட அரண்மனையில தங்குற நாட்கள்ல ராத்திரி சாப்பாடு முடிஞ்சு தான் தன்னந்தனியா படுக்கைக்கு போகும் நேரத்தை மாமல்லர் ஆவலோட எதிர்பார்க்கறது பழக்கம். ஏன் தெரியுமா? சிவகாமியை பத்தின நினைவுகள்ல அவரோட உள்ளத்தை பூரணமா ஈடுபடுத்தலாம்ல, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. கருவண்டு மாதிரி இருக்கிற அவளுடைய கண்களையும் அந்த கண்களோட கருவிழிகளை சுத்திட்டு இருக்கிற அதோட பொய் கோபத்தையும் தன்னை பார்க்கிற அந்த தோற்றத்தையும் நினைச்சு 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 அப்படியே போதையில இருக்கலாம்ல. அதனால அந்த நேரத்துக்காக மாமல்லர் ஏங்குவார். இப்படி ரொம்ப நேரம் சிவகாமியை பத்தி ராத்திரி அப்படியே நினைச்சுக்கிட்டு கடைசியா கண்ணை மூடி தூங்குனா தூக்கத்திலயும் அவளை பத்தின கனவுதான். எத்தனை விதவிதமான கனவு! அந்த கனவுகள்லாம் எத்தனை ஆனந்தங்கள், எத்தனை துக்கங்கள், எத்தனை அபாயங்கள், எத்தனை ஏமாற்றங்கள்! கனவுகள்ல என்னெல்லாமோ ஆபத்துகள் சிவகாமிக்கு வந்தும் கூட அதுல இருந்தெல்லாம் அவளை தப்புவிக்க தான் முயற்சி பண்றதும், சில சமயம் அவளை தப்புவிக்கிறதுக்கு முன்னாடி கனவு கலைஞ்சி எழுந்தி மிச்ச ராத்திரி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறதும், மறுநாள் வேகமா போய் சிவகாமிக்கு அபாயம் ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சு ஆறுதல் அடையிறதும் மாமல்லருக்கு இப்ப அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அந்த பயங்கரமான கனவுகள் இப்போ மெய்யாயிடுச்சோ, உண்மையாவே ஆபத்து வந்த சமயத்துல தான் பக்கத்துல இருந்து அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சே. அந்த பேதையோட உள்ளத்துல இவ்வளவு பெரிய ஆபத்து தனக்கு எப்படியோ வரப்போகுதுன்னு அவளுக்கு தோணி இருக்கணும். இது காரணமா தான் அவ தங்கிட்ட அடிக்கடி என்னை மறக்க மாட்டீங்கல்ல, என்னை கைவிட மாட்டீங்கல்லன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலோ. அப்போல்லாம் இது என்ன அர்த்தம் இல்லாத கேள்வி அப்படின்னு மாமல்லர் அலட்சியமா திருப்பி கேட்கறது பழக்கம். உண்மையிலேயே அது எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள கேள்வியா இருந்திருக்கு.
சிவகாமி, என் கண்ணே, உன்னை மறக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன். உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்ச பாதகர்களை முதல்ல பழி வாங்குவேன். அதுக்கப்புறம் உன்னை தேடிட்டு வருவேன். யமன் உலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜா கிட்ட எங்கேயே சிவகாமி அப்படின்னு கேட்பேன். சொர்க்கலோகத்துக்கு போய் தேவேந்திரன் கிட்ட சிவகாமி எங்க, ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தம, இந்த 4 பேர் உங்க உலகத்துல இருக்காங்களே, எனக்கோ சிவகாமி ஒருத்தி தான் இருக்கா, அவளை கொடுத்துடுங்கன்னு கேட்பேன். சிவகாமி, சொர்க்கலோகத்துல நீ இல்லாட்டி அதோட உன்னை விட்டுட மாட்டேன். பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம், எல்லா இடத்துலயும் எங்க நீ இருந்தாலும் உன்னை தேடி வந்து கண்டுபிடிப்பேன். அப்புறம் திருமூர்த்திகளாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. வரேன் சிவகாமி, சீக்கிரமா வரேன். கூடிய சீக்கிரம் நீ இருக்கும் இடம் தேடிக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு மாமல்லர் அப்படியே மனசுக்குள்ள புலம்பி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். இந்த மாதிரியான காதல் உணர்வை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்மளெல்லாம கண்கள் ஈரம் ஆவறதை நம்மளால தடுக்க முடியல. இவ்வளோ காதலை சுமந்துட்டு இருக்கிற மாமல்லரோட மனசு என்ன ஆக போகுது? இந்த காதல் ஏற்கனவே மகேந்திர சக்கரவர்த்திக்கு அவ்வளவா பிரியம் இல்லைங்கிறது நமக்கு பரஞ்சோதி மூலமாவும் மகேந்திர சக்கரவர்த்தி வாய் மூலமாவுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த காதல் என்ன ஆக போகுது? ஆயனர் அவ்வளோ பொண்ணை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு, அவர் என்ன ஆக போறாரு? சிவகாமிய தொலைச்சிட்டோமேன்னு புலம்பிட்டு இருக்காரு மகேந்திர சக்கரவர்த்தி, அவர் என்ன ஆக போறாரு? எல்லாருடைய கேள்விக்கும் பதிலாக நிற்கிற சிவகாமி என்ன ஆனா, எங்க இருக்கா தெரிஞ்சுக்கணுமா? பரபரப்பா இருக்கிற அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. செவி இன்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி செவி இன்பம் வளர்றதுக்கு உதவி பண்ணுங்க. செவி இன்பம்ல சிவகாமியின் சபதம் மட்டும் இல்ல, பொன்னியின் செல்வனும் ரொம்ப அழகா வந்துகிட்டு இருக்கு, அதையும் தொடர்ந்து கேளுங்க. இன்னும் அற்புதமான கதைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு செவி இன்ப சங்கீதா காத்திருக்கிறேன். நீங்களும் அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. நன்றி.